ரிப்போர்ட்ஸ் நம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முக்தலிஃப் அவர்கள். சார் வணக்கம் சார். சார், திமுக அணியினால தொடரப்பட்ட குதிரை பேர வழக்குல அமலாக்கத்துறை இன்னைக்கு கையில எடுத்திருக்காங்க. தொடர்ந்து வட மாநிலங்கள்ல தான் குதிரை பேரம் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணாங்க. இப்போ தமிழ்நாட்டிலையும் அதிகமா யூஸ் பண்றாங்க. ஜெயலலிதா கருணாநிதி அவங்களோட ஆட்சி காலத்துல இப்படி எல்லாம் கிடையாது. ஆனா இப்போ அதிகமா அந்த மாதிரி பேசப்படுறதுக்கு காரணம் என்ன சார்? அமித்ஷா என்ன செய்ய போறாரு, பாஜக என்ன பண்ண போறாங்க, இதனால யார் பாதிக்கப்பட போறது? அமித்ஷாவும் பாஜகவும் இங்கே எங்கே வந்தாங்க? ஆளுநர் சம்பந்தப்பட்டது அமித்ஷா. ஆளுநர் அவர்களுக்கு கட்டளையிடுறது அமித்ஷா பாஜக தானே சார்? ஆளுநர் கட்டளையிடுறது அமித்ஷா பாஜக. அதாவது இந்த கவர்மெண்ட் அமைஞ்ச பிறகு ஒரு 108 சீட்டு அப்படின்றப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை விஜய்க்கு ஜனங்க கொடுத்தோன்னா இவர்களால் அதை தாங்கிக்க முடியல. இன்னொன்று, புது கவர்மெண்ட் வந்ததுனால நடவடிக்கைகள் போகுது. இதுக்கு முன்னாடினா இவங்க போய் ஏடிஎம்கே வந்தால், ஏடிஎம்கே போய் இவங்க வந்தால் பங்காளி உறவு மாதிரி இவங்க அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ பொது வெளியில் நடவடிக்கை எடுப்போம் அது இதுன்னு சொல்லிக்குவாங்க. ஆனால் பெருசாக நடந்ததில்லை. ஜெயலலிதா பீரியடில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இந்த ஆஃபீஸர்ஸ் மாற்றுறது இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு இவர்களால் இது ஒன்றுமே பண்ண முடியல. இதை வரவிடாமல் பண்ணுறதுக்கு திமுக அதிமுக கூட்டணி சேர்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனாலும் நம்ம என்ன சொல்கிறது, சண்முகம் சொல்கிறாரு, திருமாவளவன் சொல்கிறாரு, வீரபாண்டியன் சொல்கிறாரு, காதர் மொய்தீன் சொல்கிறாரு, எல்லாம் தான் சொல்கிறாங்க. எல்லாரும் ஒத்துக்கிட்ட விஷயம். அதனால் அது உண்மைதானன்ற சந்தேகமே படாதீங்க. அவங்க எல்லா வகையிலும் ட்ரை பண்ணாங்க. இடதுசாரிகள் டெல்லியிலேருந்து கூப்பிட்டு நீங்கள் தாவேக ஆதரிக்கணும்னா அந்த முயற்சி போயிடுச்சு. கரூரில் கூட விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க. முடிஞ்சா இடைத்தேர்தலில் தனியாக நின்று ஜெயிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை விஜய் அவர்களுக்கு பயம் வந்ததுனால அப்படி சொன்னாரா? முடிஞ்சா இடைத்தேர்தலில் நின்று ஜெயிச்சு பாருங்கன்னு சொல்கிறதுல என்ன பயம் இருக்குது? இல்லை சார், ஒன்றா நின்னா ஒருவேளை அதிமுகவில் எடப்பாடி அவர்கள் ஒன்றா நின்னா 2 பேரும் கண்டமாயிடுவாங்க. ஜனங்க எப்படிங்க ஏற்றுக்குவாங்க? இப்போ அவங்க தைரியமாக சொல்ல முடியுதா, நாங்கள் 2 பேரும் ஆமாம் ஒன்றா இருந்து ஆட்சி அமைக்கிறது ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியுதா? நேற்றுனா சொல்கிறாரு எடப்பாடி, நாங்கள் எந்த காலத்துலையும் திமுகவோட சேர மாட்டோன்றாரு. இவர் தான் முதல் முயற்சி எடுத்தவர். அதனால் அதை தான் அவர் கொஸ்டின் பண்ணுறாரு. தைரியம் தான் சொல்லு, நில்லு பார்ப்போம் அப்படின்னு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் சொன்ன நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி இந்த அரசு அமைஞ்ச பிறகு இந்த அரசை எப்படியா கலைக்கணும், ஏதாவது பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. 6 மாதத்துக்கு கலைக்க முடியாது. அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? வேறு ஏதாவது ஒரு வகையில் ட்ரை பண்ணுறோம். தொடர்ந்து இந்த மாதிரி விமர்சனம் வந்துட்டே இருக்கா சார். ஆட்சி கலைஞ்சிரும். ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. தொடர்ந்து வரதான் செய்யும். ஏன்னா இவர்களுக்கு இந்த ஆட்சி மேலே பெரிய பிரச்சனை இருக்குது. அப்படி பிரச்சனை இருக்கும்பொழுது ஏதாவது திருப்திப்படுத்துறதுக்காக கலைஞ்சிரும்ன்றாங்க. அவங்கள்ட்ட இந்த ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கணும், எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க, எப்படி கலைஞ்சிரும்ன்றீங்களா, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. கல்யாண வீட்டில் போய் கலைஞ்சிரும்ன்றீங்களா, முறிஞ்சிரும்ன்றீங்க, எப்படிங்க நடக்கும் அப்படின்னு கேட்கணும். இன்றைய ரிப்போர்ட்டர்ஸ் அந்த மாதிரி இல்லையே. எல்லாருக்கும் செலக்டிவ் அம்னீஷியா இருக்குது. விஷயமே தெரியல, 100% விஷயம் தெரியல. அதான் அப்போ என்ன பண்ணுறது? சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம், அதில் ஒருத்தர் மூலியமாக எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசின வழக்கு பெருசாகுது. அதில் இன்னை வரைக்கும் 14 பேர் அரெஸ்ட்டு, 55 லட்ச ரூபா வரைக்கும் கேஷ் எடுத்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வழக்கில் அரசு ஊழியர், அவர் யார், எம்எல்ஏ இளையராஜா. அப்போ அரசு ஊழியருக்கு லஞ்சம் கொடுத்து பேரம் பேசணும்னா அது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் வரும். அது ஒரு சீரியஸான குற்றம். இந்த செந்தில் பாலாஜிலாம் உள்ளே போனார்ல, அதெல்லாம் அந்த செக்ஷன் கீழே வந்தது தான். அப்போ அந்த செக்ஷன் கீழே வந்திருக்கு. 55 லட்ச ரூபா கேஷ் பிடிச்சிருக்காங்க. இன்னும் பல கோடி இதில் பேரம் பேசப்பட்டிருக்கு. அப்படிலாம் இருந்தால் இந்த பணம் என்ன பணமாக இருக்கும்? கருப்பு பணம். அப்போ இந்த பணம் ஹவாலா மூலியமாக பரிமாற்றம் நடந்திருக்குன்னு போலீஸே சொல்லுது. அப்போ இது எஃப்ஐஆர்லேயும் அவங்க கொண்டு வர்றாங்க. அப்போ இந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை பிரிவின் கீழே வழக்கு பதிவு, அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டு, 2வது கூட்டு சதி, இந்த பிரிவுகள் வந்தால் ஹவாலா பண பரிமாற்றம் நடந்திருக்குன்னா இடி அதில் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். அந்த அடிப்படையில் இடி சென்னை கமிஷனர்கிட்ட டீட்டெயிலெலாம் கேட்டு வாங்குறாங்க. வழக்குடைய எஃப்ஐஆர் காப்பி, மற்ற இது என்னென்ன சேகரிச்சிங்க, எங்களுக்கு டீட்டெயிலாம் கொடுங்கன்னு அஃபிஷியலாக லெட்டர் எழுதணுன்னா கமிஷனர் அதெல்லாம் கொடுக்குறாரு. இப்போ அதை வச்சு ஒரு ECIR போடுவாங்க. எஃப்ஐஆர் மாதிரி இடி ஒரு ECIR போடும். அதை வச்சு அடுத்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு சம்மன் கொடுப்பாங்க, ரெய்டு வரும். அப்போ இந்த விவகாரத்தில் எப்போ வேண்டாமானாலும் இடி ரெய்டு நடக்கலாம். இப்போ 45 நாளில் அருண் IPS அவர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் இருந்தவர் மாட்டியிருக்காங்க, பணியிட மாட்டியிருக்காங்க. இது என்ன காரணம்?
ஏன்னா அவர் வந்து தெரியும் திமுகவுக்கு சப்போர்ட்டரா ஆதரவா இருந்த ஒரு நபர் தான். அவரை ஏன் இந்த ஒரு போஸ்டிங் கொடுக்கணும், இப்போ வந்து பணியை விட்டு நீக்கணும், என்ன காரணம்? திமுக ஆதரவு அதிமுக ஆதரவுலாம் கிடையாது. ஒரு கவர்மெண்ட் இருக்கும்போது அதிகாரிகள் அந்த கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக தான் இருப்பாங்க. சில பேர் ரொம்ப அப்படியே மாவட்ட செயலாளர் மாதிரி ஆகிடுவாங்க. அந்த மாதிரி சில அதிகாரிகளில் சர்ச்சைக்குள்ளானவர் அருண். சென்னை கமிஷனராக இருந்தப்போ சரி, அவர் மேலே தனிப்பட்ட முறையில் அதிக குண்டாஸ் போடுறது, அந்த ஒரு குண்டாஸ் வந்து எனக்கு என்னென்னு போட்டாருன்னு அவர் மேலே இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. இன்னொரு விவகாரத்தில் அடிக்கடி குண்டாஸ் போட்டாருன்னு நீதிமன்றமே அவர் மேலே கமெண்ட்ஸாக சொல்லியிருக்கு. அப்போ இந்த மாதிரி விவகாரத்தில் இவர் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் அப்படின்னு பல பேர் குற்றம் சாட்டியிருந்தாங்க. ஏன் ஆதவ அர்ஜுனாவே குற்றம் சாட்டியிருந்தார். அந்த தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தில் பெரிய தொல்லை கொடுத்தாங்க சென்னையில். அதுக்கு முக்கிய காரணம் அருண் அப்படின்னு. ஆனால் ஆட்சிக்கு வந்தோன்னே தலைகீழ அவரையே வந்து முக்கியமான துறையில் போட்டோன்னே எல்லாருக்கும் ஆச்சரியம், பல விமர்சனம். காரணம் என்ன? ஆதவ அர்ஜுனா குற்றம் சாட்டியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு நபரை அது சில சமயம் நடக்கும் சார். நான் வந்து அங்கே இருந்தப்போ அந்த ஆட்சியாளர்கள் சொன்னாங்க, நான் செஞ்சேன் சார். இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் திருப்தியாக கரெக்டாக நான் செயல்படுவேன் சார் அப்படின்னு. அதிகாரிகளை பொறுத்தவரைக்கும் அந்த ஐபிஎஸ்ஸோ ஐஏஎஸ்ஸோ வெளியே தான் அந்த மிடுக்கு கிடுக்கலாம், உள்ளுக்குள்ளே போய் என்ன சமரசம் பண்ணுமோ, யார் ஆளை பிடிக்கணுமோ, எப்படி காரியம் சாதிக்கணுமோ சாதிச்சுக்குவாங்க. இப்போ ஏவாவில் அவருக்கு வீட்டுக்கு ரைடு போகிறத முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணது உண்மையிலேயே அருண் ஐபிஎஸ் அப்படி கிடையாது. அப்போ அவர் வந்து அருணை வந்து அந்த பொறுப்புக்கு வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி விஷயங்களில் ஏவாவேலு ரைடுக்கு அப்புறம் அவர் சிங்கப்பூர் போகிற டீட்டெயிலு அது எல்லாமே கிடச்சிருக்கும். அப்போ இந்த கவர்மெண்ட்டு வேறு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு நினச்சிருக்க டைமில் இந்த மாதிரி சிங்கப்பூர் போகிறலாம் கிடச்சிருந்தா அதை வச்சுட்டு அவரை டக்குன்னு பாஸ்போர்ட்டை முடக்கிறது இந்த வேலை பண்ணியிருக்கலாம். அப்போது இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு கோட்டை விட்டது யார்? அவர் சிங்கப்பூர் போயிட்டு அங்கேருந்து லுக் அவுட் நோட்டீஸ் இவங்க போட, அதை எதிர்த்து அவர் வழக்கு போட்டு அதில் தடை வாங்கி அவர் ஒரு மாபெரும் வீரர் மாதிரி அப்படி மார்பை பிறந்துக்கிட்டு நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம். அப்போ எதுக்கு நோட்டீஸுக்கு எதிராக வழக்கு போட்டீங்க, எதுக்கு முன்ஜாமீன் கேட்டீங்க, நாங்கள் வந்து அப்படி இப்படின்னு இன்றைக்கி வீரவசனம் பேசுகிறாரு. அப்போது இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் ஒரு உயர் அதிகாரியாக சரியாக நான் ஒரு இது பண்ணலைன்றதுனால அவர் மேலே கோபம் வந்திருக்கோம். அது இல்லாமல் குண்டாஸ் போட்ட வழக்கில் நீதிமன்றத்தில் கடுமையான கமெண்ட்ஸ் இருக்குது. அந்த விசாரணையில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. அந்த நேரத்தில் இவரை வச்சுக்கிட்டு நம்ம ஏன் பாதுகாக்கணும்? ஏற்கனவே இவர் நமக்கு பிடிக்காம தான் இருந்தது. சரி, யாரோ சொல்லி திருமாவளவன் தான் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணான்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கூட்டணி கட்சி தலைவர்கள் சொன்னதுனால நம்ம போட்டோம். இது நமக்கே பிரச்சனையாக மாறுது. நம்ம ஏன் சர்ச்சைக்குரிய அதிகாரியாக இருக்கார், இவர் எதுக்கு நம்ம போய் பாதுகாக்கணும், நமக்கு என்ன அவசியம் அப்படின்ட்டு மாற்றி விடுறதாக இருக்கலாம். அடுத்து வந்து திமுகவை வந்து மிஞ்சிருச்சு தாவேக்கா ஊழல் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கரூரோட கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் 3084 ஏக்கர் நிலங்கள் வந்து தனியாருக்கு தர பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பல விமர்சனங்களும் சர்ச்சையாகிட்டு இருக்கு. அது என்னதான் சார்? அது எப்படி அது ஊழலா? இனாம் நிலங்களை வந்து ரயத்திவார பட்டா வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிலவரம் என்ன? அதில் எங்க ஊழல்? அதில் என்ன பிரச்சனை, என்ன சொல்றாங்க? கோயில் நிலத்தை எடுத்து அங்கே ஏற்கனவே வசித்தவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள், இதுதான் பிரச்சனை. இதில் எங்க ஊழல் வந்தது? ஏன்னா தொடர்ந்து திமுக சதின்னு சொல்ற விஜய் அவர்கள் வந்து இப்போ வந்து பிஜேபியில் நயினா நாகேந்திரன் தான் இவர்கள் வந்து இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. ஒரு ஊழல்லாம் சொல்லியே கோயில் நிலத்தை இந்த மாதிரி பண்ணுறீங்கன்றாரு. நம்ம இருக்கிறதுல காமெடி பீஸ் தலைவர்களில் போட்டி வச்சோன்னா ஃபஸ்ட்டு இடம் நயினார் கொடுத்துடலாம். ஒரு விஷயம் நடந்து 10 நாள் பொறுத்தா அவர் இதான் அவங்க டக்கான்ற மாதிரி வருவார். இந்த விவகாரம் பலரும் சொல்லிட்டாங்க. அது அந்த காலத்துலேருந்து விஜயநகர பேரரசுலேருந்து நீங்கள் இந்த வேலை செய்கிறவங்க அந்த அவங்களாம் இனாம் நிலமாக கொடுப்பாங்க. அந்த நிலம் வந்து இனாம் நிலமாக இருந்தது. 63 வரைக்கும் இந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாக மாறிட்டு இருந்தது. அப்போது அது வந்து ரயத்துவாரி முறைக்கு மாற்றுறாங்க. ரயத்துவாரினா விவசாயிகளுக்கு பட்டாவாக கொடுக்குறாங்க 63 காமராஜர் அந்த பீரியடில். அப்போ அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குது. நடுவில் போன டிஎம்கே கவர்மெண்ட் வந்து கோயில் நிலத்தையும் இதையும் ஒன்றாக்கி 0 பட்டான்ற மாதிரி மாற்றி விட்றாங்க. அப்போ ஒரு குழப்பம் வருது, இது கோயில் நிலம்தான் அப்படின்ற மாதிரி குழப்புறாங்க. இந்த குழப்பம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அதை ஒரு முடிவு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இது ரயத்துவாரி பட்டா, பழைய இது கொடுத்த பட்டா அப்படின்னப்போ அதை இது பண்ணி ஒரு ஜியோ போட்டு அது அவங்களுக்கே அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இதை வந்து எடுத்து திரிச்சிக்கிட்டு பிஜேபியும் மற்றவர்களும் கோயில் நலம்னு ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் தான் சொல்கிறேன், நயினாருக்கெல்லாம் என்ன நாலேஜ் என்ன இதுன்னெலாம் தெரியாது. அடுத்து வந்து வளர்மதி அப்புறம் லியோனி அப்படிங்கிறத தாண்டி இப்போ லோயலாமணி அவர்கள் வந்து பாடநூல் கழக தலைவரை வந்து நியமிச்சிருக்காரு விஜய் அவர்கள். ஸோ அதுக்கு நிறையா விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை எப்படி பார்க்குறது? லியோனி போட்டப்போ ஏன் வரல, வளர்மதி போட்டப்போ வரல, அது என்ன லயோலாமணி போட்டால் மட்டும் வருது? ஏன்னா இவர் வந்து படப்பாடல்களை வந்து அரசியல் ரீதியாகவும் சமூக நீதியாகவும் தொடர்பு படுத்தி பேசியிருந்தார் ஒரு இன்டர்வியூவில். ஆமாம், எல்லாம் தான் நான் கூட பேசுகிறேன். அதுக்காக நான் சமூக அக்கறை இல்லாதவன்னு சொல்ல முடியுமா?
எளிமையாக புரியறதுக்காக சில இதை சொல்லுவோம். அந்த படத்தில் இது பண்ணுற மாதிரி இதில் பண்ணுறாங்கன்னு. இதெல்லாம் காரணமா? அப்போ என்ன அளவுகள் வச்சுருக்கீங்க? திமுகவில் போன இதில் வந்த அமைச்சர்கள் இன்றைக்கி பல பேர் வளர்றதை பார்த்தா இவங்கெல்லாம் எப்படி அமைச்சரானாங்கன்னு இருக்குது. ஆனால் இவர்கள் தான் அவங்கள ஒன்றுக்கும் உதவாதவங்க, எதுக்கும் லாய்க்கில்லாதவங்க. அதான் முதலமைச்சரையே சொல்கிறாங்க. ஒரு முட்டாளை அப்படின்றார் ராசா. முட்டாளு அறிவாளின்னு எதை வச்சு தீர்மானிப்பீங்க? நல்லா கொள்ளடிச்சா அவன் புத்திசாலி, கொள்ளையடிக்கிறத தடுக்கிறவன் முட்டாளா? முட்டாளாக இருந்தால் அவங்கள போட்டு தூங்க விடாமல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவர் எப்படி முட்டாளாக இருப்பார்? நான் இதை சொன்னேன், அதை செய்கிறேன்ட்டு செய்கிறதுக்காவது முயற்சியாவது பண்ணுறாங்க. அதை நம்ம பாதுகாக்கணுமா வேணாமா? லஞ்சம் இல்லாத, முறைகேடு இல்லாத, கமிஷன் இல்லாத நோக்கி நகர்றேன்னு சொல்கிறதே பெரிய விஷயம். நீங்கள் கமிஷன் இல்லாமல் அப்படின்னா பல டெண்டர்களை ரத்து பண்ணியிருக்காங்க. 10 ரூபா ஒரு ரோடு போடுறதுக்கு 10 கோடி ரூபானா 15 கோடி. கரூர்ல கூட விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க, பல்வேறு டெண்டர்களை நாங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். 10 கோடி ரூபா இடத்துல 15 கோடி ரூபா போட்டால் 5 கோடி ரூபா எங்கே போகுது? அது இல்லாமல் அந்த டெண்டர்தாரர்கிட்ட கமிஷன், பார்ட்டி ஃபண்டுங்க. அப்போ இது எல்லாத்தையும் தடுத்துட்டு 10 கோடியில் பார்ட்டி ஃபண்டை கூட வேணாம், 8 கோடியே நீ பண்ணு, நல்லா பண்ணிவிடு அப்படின்னா அவன் நல்லா பண்ணி தருவோம். நேற்று கூட சொல்லியிருக்காரு, இந்த விரைவு சாலைகள்லாம் சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு. அப்போ இந்த ஆய்வு கூட்டம் நடத்துறது, இது மாதிரி பண்ணுறது ஓப்பனாக எங்களுக்கு வேணாம், நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் எதுக்கும் எங்களுக்கு கொடுத்துட்டு அதை கொண்டு போய் அந்த திட்டத்தில் காமிங்க, நல்லா பண்ணுங்கன்றாங்க. இது பண்ணுறவன் முட்டாள், இது பண்ணுறவன் அயோக்கியன், இது பண்ணுறவன் ஊழல். இப்போ நீங்களாம் கூட கேட்குறீங்க ஊழல் பண்ணிட்டாங்களேன்னு. என்ன ஊழல்னு கேட்டால் கிடையாது, தெரியாது, அது ஊழலில் வராது. சரி, அடுத்து நானே சொல்லிடுறேன். பழனி கோயில் இடம் 100 கோடி மதிப்புள்ள 2 கோடிக்கு பண்ணிட்டாங்க. அதில் அமைச்சருடைய உறவினர் பண்ணிட்டாங்க. இது ஒரு இது. அவர் அமைச்சரே சொல்லிட்டாரு, நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும், உறவினர்னு யாருமே கிடையாது, இந்த மாதிரிலாம் கிடையாது. சப் ரிஜிஸ்டரை சைன் பண்ணியிருக்காங்க. சப் ரிஜிஸ்டர் ஒருத்தர் லீவ் போட்டு போகிறாரு, இன்னொருத்தருக்கு அந்த கேப்பில் ஒரே நாளில் இந்த வேலையை பண்ணுறாங்க. அப்போ இவர்கள் திட்டமிட்டு அதிகாரிகள் பலரும் சேர்ந்து இந்த வேலையை பண்ணுறாங்க. ஒரு கவர்மெண்ட் இப்படி போய்கிட்டு இருக்குது. அதுலேயும் அந்த அறநிலையத்துறை அமைச்சர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கார். இவங்களெலாம் சரியான கோபம் அவர் மேலே. அப்படிப்பட்டவர் இந்த நேரத்தில் ஒரு 100 கோடி ரூபா நிலத்தை 2 கோடிக்கு ஃபோர்ஜரி பண்ணி தான் குடும்பத்துக்கு மாற்றுவாரா? மாற்றணும்னு நினச்சா கூட இப்போ பண்ண மாட்டாங்க. அப்போ இது ஒரு பொய்யான ஒரு இது தானே தெரியுது. பொய்யை கிளப்பி விட்டுட்டா எல்லாரும் அது பின்னாடி ஓடுவாங்க. எப்படி அது எதை வச்சு சொல்கிறான்? உறவினர் யார் சொல்கிறல்ல? உறவினர் யார்? உறவினர் பேர் சொல்லு, யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்குது, அவருக்கும் ரமேஷ்க்கு என்ன சொந்தம், நீ எப்படி கண்டுபிடிச்ச? அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ரமேஷே அவர் சொந்தக்காரங்க பேரில் 2 கோடி பண்ணிட்டார். ரெண்டாவது, அந்த அமைச்சர் சொல்கிறார் முறைகேடு நடந்திருக்கு, ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்ற. பார்த்தியா, அமைச்சரை ஒத்துக்கிட்டார். இது ஆட்சியா? நல்ல ஆட்சி என்ன கேட்டால். ஏன்னா இதுக்கு முன்னாடி அங்கெல்லாம் நடந்ததுன்னா நீங்கள் யார்கிட்டயா போய் மூர்த்தி எத்தனை தடவை ஒத்துக்கிட்டுருக்காரு? பத்திரப்பதிவில் பிரச்சனை இல்லை, இல்லை பத்திரப்பதிவு விட்டுருங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒன்று ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்களா? ஒரு லாக்அப் டெத் ஆகுது சென்னையில் ஃபர்ஸ்ட் இவங்க ஆட்சி பண்ணல அப்படின்னு சொல்றீங்க. இவர் புஷியானந்த் அவர்கள் வழக்கறிஞர் நியமனத்துக்கு 35 லட்சம் லஞ்சம் வாங்கியிருக்காரு. அதுவும் புகார் தானே? புகார் தானே, அது உண்மை இல்லையா? எங்கே இருக்குது சொல்லு கேட்குறேன். அது ஒரு புகார் தானே, வாங்கிட்டு போட்டாங்கன்னா இப்படி தான் சொல்கிறேன். ஒவ்வொன்றா சொல்கிறது எல்லாமே ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக திட்டமிட்டு. ஆட்சியை கவிழ்ப்பது 2வது பட்சம், ஆட்சி மேலே டிஃபேம் பண்ணுறது. இப்போ ஒரு பொண்ணு, அது இன்னொரு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலியை எடுத்து இந்த பொண்ணு ஏதாவது 2 கேள்வி கேட்குறா. ரெண்டாவது, அந்த ஃபேமிலியை நல்லா கொண்டு போகிறா, படித்து கிடிச்சு அந்த சம்பாதித்து நல்ல வேலையில் சேர்ந்து அந்த குடும்பத்தை நல்லா கொண்டு போகிறா. அந்த ஃபேமிலி மேலே கோபம், முக்கியமாக அந்த பொண்ணு மேலே கோபம். ஏன்னா அந்த பொண்ணுனால தான் அந்த ஃபேமிலி நல்லா வருது பொருளாதார ரீதியாக. அப்படின்றப்போ இந்த ஃபேமிலி ஏதாவது ஒன்று அந்த பொண்ணை பற்றி கெட்ட பேர் சொல்கிறது, ஏதாவது மாப்பிள்ளை பார்க்க வந்தால் அந்த பொண்ணு நடத்த கெட்டவோ, எப்படி சொல்கிறீங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க, அப்படியாண்டு தான் போவாங்க. இந்த மாதிரி தான் புது அரசு பல விஷயங்களில் பாசிட்டிவ் இருக்குது. அது அந்த லாக்அப் டெத்தை தான் சொல்ல வந்தேன். இந்த ஆட்சி வந்த உடனே ஒரு லாக்அப் டெத் நடக்குது. ஒரு ஆட்டோ டிரைவர் பிரகாஷ்னு அது பேர், சென்னையில் அடித்து கொள்கிறாங்க. முதலமைச்சர் போலீஸுக்கு ஆதரவாக பேசுகிறார். இட்லி சாப்பிட்டாரு, விக்கில வந்துச்சு, செத்து போயிட்டாருன்றாரு. சட்டசபையில் படிக்கிறார். 2 நாள் பொறுத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. 13 இடங்களில் காயம், அடித்து தான் கொண்டிருக்காங்கன்னு தெரியுது. அதற்கு பிறகுமே கூட அவங்க மேலே கொலை வழக்கு பதிவு பண்ணல.
அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இது ரொம்ப லேட் ஆகுது, எவ்வளோ போராட்டம், எவ்வளோ இதுக்கே போயிடுது மாதக்கணக்கில். ஆனால் நேற்று நடந்தது அந்த அந்த இது கொடுமையான ஒரு விஷயம். சாத்தான்குளம் மாதிரி அந்த ஒரு மாற்றுத்திறனாளியை கூட்டு போய் 19 இடங்கள்ல எலும்பெல்லாம் உடைச்சிருக்காங்க, கை காலெல்லாம் எலும்பு உடைச்சிருக்காங்க. குட்கா சாதாரண இது, கஞ்சா வைக்கிறான் பெரிய. தாவேக சார்பில் ஒருத்தர் குட்கா வழக்கு இருந்தால் அவரை மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜாமீன்ல. ஆனால் இவரை மட்டும் ஏன் எப்படி பண்ணாங்க? அது என்ன இதுன்னு தெரியல எனக்கு, எப்படி அவர் ரிலீஸ் பண்ணாங்க என்னன்னு தெரியல. அப்போ இந்த வழக்கில் இவரை போட்டு அடித்து 19 இடம் காயம். அதில் உடனடியாக அந்த 3 வார்டனையும் அந்த ஜெயிலுக்குள்ளே சப் ஜெயில்னுவாங்க, அவர் ஜுடிஷியல் கஸ்டடியில் தான் இருந்திருக்காரு. அதில் ஒரு 8 பேர் குற்றவாளி உள்ளே இருக்கிறவனுங்க. அப்போ 11 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அதில் 3 பேர் அந்த சம்மந்தப்பட்ட அந்த வார்டன்கள் 3 பேர் சஸ்பெண்டு, கைது. ஆனாலும் பெருசாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவர் உதயநிதி பெரிய அறிக்கை விடுறாரு, ஏதோ இவங்க இதில் எவ்வளோ லாக்அப் டெத்துகள், எத்தனை இதுக்கு இவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. தென்காசியில் ஒரு பையன் உள்ள ஜெயிலுக்குள்ளேயே செத்தான். ஒன்றுமே பெருசாக ஊடகங்களும் பெருசாக கண்டுக்கல அந்த நேரத்தில். எல்லாம் இந்த ஊடகங்கள் தான் அப்படி தான், இதெல்லாம் பெருசாக பாதிக்கவே மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதை அந்த தன்மை அப்படியே டிஎம்கே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்குது அந்த ஊடகங்கள், இந்த மறதி ஊடகம். அதனால அவங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட்? யாருக்கு? டிஎம்கேக்கு ஆட்சி நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தானே அவங்களை பதவி வைக்கிறதுக்கு கூட்டணி கட்சிகளே அனுப்பி. அது வெளியே உள்ளூரா இவர்களை தொடர விட்டா இவர் லஞ்சம் ஒலி பண்ணுறாரு, கமிஷன் வாங்க மாட்டேன்றாங்க, இவர்களுடைய டெண்டரை ரத்து பண்ணுறாங்க. யார் பாதிப்பா? டெண்டர் ரத்து, 1 கிலோமீட்டருக்கு 10 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா, 20 கிலோமீட்டருக்கு 200 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா இதாக இருக்குது. நாங்கள் டெண்டர் ரத்து பண்ணி மறு டெண்டர் போட போகிறோம், இன்னும் கம்மியாக போட போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல யார் கெட்ட பேர் வரும்? ஒவ்வொரு விஷயத்துலையும் கார்பரேஷன் டெண்டர், அந்த டெண்டர், இந்த டெண்டர், இதை நான் சரியாக பண்ணுறேன், கமிஷன் வேணாம், இப்படிலாம் போனால் அப்போ பாரு இந்த வேலைலாம் பண்ணாங்க. கரண்ட் பில் வருஷம் ஏற்றுனாங்க, இந்த வருஷம் நாங்கள் ஏற்ற மாட்டோம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் வர வர என்ன ஆகும்னா இவர்களுக்கு பேர் கெடு போயிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது? போட்டு திருப்பி அடித்து இஷ்டத்துக்கு பேசி பண்ணுறது. இவ்வளோ நாளாக அவங்களால ஒன்றும் சொல்ல முடியாமல் தான் சோபா மாடல்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 1, 2 அங்கங்கே வருது. இப்போ இந்த ஆள் ஒருத்தனை குட்காக்காரனை பிடிச்சி விட்டுட்டாங்கன்றாங்க, இந்த ஜெயிலு சிறைச்சாலையில் அந்த இவன் செத்து போனது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் வர வர இது என்ன கவர்மெண்ட்டா? சட்டம் ஒழுங்கு இருக்கா? பெண்களுக்கு ஊழல் லஞ்சம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா இந்த ஆட்சியில? அண்ணா ஊழல் லஞ்சம் ஒரு பக்கம் இருந்தா கூட என்ன அர்த்தம்? இல்லை சார், அது இருந்தா கூட என்ன அர்த்தம்னு கேட்குறேன். இருக்குதா? இல்லை, அதோட விமர்சனங்கள் வருது இல்லை? விமர்சனங்கள் டிஃபேம் பண்ணுறதெல்லாம் இருக்க தான் செய்யும். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா ஃபஸ்ட்டு ஒரு கவர்மெண்ட் வருதுன்னா எத்தனை நாள் ஆகுது? 65 டேஸ் ஆகுது தாவேக்காட்சி வந்து. 65 டேஸில் 5 வருஷமாக இவர்கள் கடுமையாக போதை, ஒரு 2-3 தலைமுறையே கண்டோம். போதை அது இதுன்னு அவன் ஒரு மாதிரி பழகிட்டான். போலீஸ் அடிக்கிறது, அது பண்ணுறது, எதுவுமே யாரும் கண்டுக்காத ஒரு நிலைமை. அப்போ இது எல்லாத்தையும் 60 மாதங்கள், 5 வருஷம் 60 மாதங்களை 60 நாளில் கரெக்ட் பண்ண முடியும்னா எப்படி முடியும்? அப்போது அதுக்கான முயற்சிகள் போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி கூட டூஃபான்னு சொல்லிட்டு கேரளாவில் அவங்க போதைக்கு எதிரான ஒரு பெரிய இது மூமெண்ட்டு கொண்டு போகிறாங்க, சவுத் ஸ்டேட்டு ஃபுல்லாகவே. அதுவும் இப்போ தமிழ்நாடும் அதில் இணைய போகுது. இப்போ அந்த மூமெண்ட்டை அவங்க கொண்டு போகிறாங்க. அது இன்றைக்கி அந்த உள்துறை அமைச்சர் இங்கே வந்து நீங்கள் முதல்வரை சந்திக்கிறார். இப்போ இந்த மாதிரி நீங்கள் குற்றத்துக்கு நீங்கள் அடிப்படையாக இருக்கிறது, நீங்கள் எங்கே வேணால் போங்க, அதுக்கு பின்னாடி மது, கஞ்சா, இந்த மெத்து, இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும், போதை இருக்கும். அப்போ இந்த போதையை முதல்ல கட்டுப்படுத்துகிற வேலையை பண்ணாதான் குற்றங்களுடைய எண்ணிக்கை குறையும். குற்றங்களில் 2-3 வகை இருக்குது. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண நிச்சயம் பண்ணுறாங்க, இந்த நாய் என்னன்னு தெரில, அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, நிச்சயதார்த்தம் முடிஞ்ச அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவன் போய் இது காரணம் மாமியார் தான் சொல்லிட்டு மாமியாரை வெட்டி கொள்கிறான், இந்த பொண்ணையும் வெட்டுறான். இது வந்து எந்த குற்றத்தில் சேரும்? இது அவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கிற விஷயம். இது சட்டம் ஒழுங்கில் சேருமா? சட்டம் ஒழுங்கு எங்கே வரும்னா போதை அடிச்சுட்டு ரோட்டில் இருக்கிறவங்க இது பண்ணுறது, கூலிப்படைகள் பெருகிறது, ரவுடிசம் பெருகிறது, இந்த கூலிப்படை கொலைகள், இது ஆதாய கொலைகள், ஒரு இடத்துல போய் திருட போகிறது, கொல்லுட்டு திருடுறது, பாலியல் பலாத்காரம், இது எல்லாமே கவர்மெண்ட்டு நினச்சா தடுக்கணும், சட்டம் ஒழுங்கு கீழே வரும். அப்போ அதற்கு என்னென்ன பண்ணணும், அந்த ஒர்க்கை நோக்கி நகர்றாங்க. அந்த ஆனாலும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் அந்த தொடர்ச்சி இருக்குல்ல, அது அவ்வளோ சீக்கிரம் உடனே இதாகாது. இப்படி ஏறி இருக்கு, இப்படி இறங்காது. இப்படி எப்படி ஏறிச்சோ அந்த மாதிரி தான் இறங்கும். அதை ஸ்பீடாக இறக்குற வேலையை பண்ணணும். அதுக்கு சிஸ்டம் முதல்ல முக்கியம்.
நீங்கள் அதே காவல்துறை அதிகாரிகள், அதே இவர்கள் முதலமைச்சரும் அமைச்சர்களும் முடிவு பண்ணிட்டு நாளிலேருந்து போதை மருந்தை ஒழிக்கணும், போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்கணும்னா அதெல்லாம் நடக்காது. நீங்கள் பழனி கோயில் தான் உதாரணம். அமைச்சர் அவ்வளோ உறுதியாக இருக்கார், பத்திரப்பதிவில் இனி லஞ்சம் கிடையாது இது கிடையாதுன்றாங்க. ஆனால் கோயில் நிலத்தையே டாக்குமெண்ட்ரியை ஃபோர்ஜரி பண்ணி 2 கோடிக்கு பதிவு பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ தைரியம் இருக்கும். அரசே எதிராக நிற்கிது, அமைச்சரும் உறுதியாக நிற்கிறாரு, அறநிலைத்துறை அமைச்சரும் உறுதியாக இருக்காரு. ஆனாலும் இந்த வேலையை பண்ணுறாங்க. இது வெளியே வரும் தெரியும்ல, எவ்வளவு தைரியமாக பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணணும், யார் அந்த நபரை மட்டும் இல்லை, யாரும் மேலே வரைக்கும் பிடிச்சி கைது பண்ணணும், ஃபோர்ஜரி கேஸ் போடணும், ரிமாண்ட் பண்ணணும். அப்போ பயம் வரும். இப்போ நான் எந்த மாற்றத்தை பார்க்குறேன், லஞ்ச ஒழிப்புத்துறை புகார் நம்பர் கொடுக்குறாங்க, நீங்கள் புகார் கொடுங்கன்னு. ஜனங்கள்கிட்ட முதல்வர் நேரடியாக கோரிக்கை வைக்கிறேன். ஏதாவதுன்னா நான் இருக்கிறேன், எங்கள் அண்ணா ஆட்சியில், எங்கள் தம்பி ஆட்சியில், எங்கள் தாய்மாமா ஆட்சியில் நடக்க விட மாட்டேன்னு நீங்கள் கேளுங்க அப்படின்றாங்க. இந்த மாற்றம் வந்து ஜனங்கள்கிட்ட ஜாஸ்தி வரும். போக போக செல்ஃபோன் எடுத்துக்குவான். இன்றைக்கி ஆர்டிஓ ஆஃபீஸில் பல இதில் அந்த இது வருது. இதுதான் வளர்ச்சி. இந்த இது சிசிடிவி அதிகமாக போடணும். அப்போ குற்ற செயல் பயம் வரும். போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் கட் பண்ணணும். அப்போ கட் பண்ணோன்னா அதனால் இவ்வளோ நாளாக ஆதாயம் அடைஞ்ச அதிகாரிகள் மற்றவன் இருப்பான்ல, அவன் என்ன பண்ணுவான், சொன்னாலும் சரி சார் பண்ணிடலாம் சார்ன்ட்டு கம்முன்னு இருப்பான். இல்லாட்டி இவனே தகவல் கொடுப்பான், இந்த டைமில் ரைடு வருவாங்க நீ இது பண்ணிக்க அப்படின்னு. அப்போ இது எல்லாத்தையும் தடுக்கணும். எந்த அளவுக்கு போச்சு, பள்ளிகளில் கல்லூரிகளில் மாணவர்களை ரீட்டெய்லராக மாற்றுறாங்க. அதாவது உனக்கு ஒரு கஞ்சா சிகரெட்டுனா உன்னால் டெய்லி வாங்க முடியாது. அப்போ நீ வந்து என்ன பண்ண, உன்ட்ட 10 கொடுக்குறேன், 9 நீ வந்து விற்றுக்கோ, 1 நீ வச்சுக்கோ. அப்போ 9 பேர் விற்கலைன்னா வலுக்கட்டாயமாக யாருக்காவது பழகி விற்கிற வேலையை பண்ணுவோம். அப்போ இந்த மாதிரி தான் மாணவர்கள் மத்தியில், இளம் தலைமை மத்தியில். ரெண்டாவதுன்னா பப்பு கலாச்சாரத்தை உருவாக்குறாங்க, பப்புகள் திறக்கிறாங்க. நீங்கள் போய் ஜாலியாக இருங்க. அதாவது நம்மளுக்கெல்லாம் என்னென்னா, சம்பாதிக்கிறோம் வாரம் பூரா, நம்ம வந்து ரொம்ப சோர்வாயிடுறோமா, உடனே பப்புக்கு போகணும். இந்த கலாச்சாரம் இதில் யார் அதிகமாக இந்த 5 ஆண்டுகளில் பண்ணாங்கன்னா மிடில் கிளாஸ், இந்த கிராமத்தில் அங்கே படிச்சுட்டு இந்த இதில் வந்தவங்க, வேலை செய்கிறவங்க எல்லாம் அங்கே போனோன்னா இந்த மாத்திரைகள் இந்த மாதிரி விஷயங்கள் பழக்கப்படுறது. அப்போ என்ன ஆகுது, அந்த தலைமுறையே கண்டமாகுது. அப்போ குற்றம் செயல் எல்லாமே நடக்க தானே செய்யும். அப்போ இது எல்லாத்தையும் தடுக்கணும். எஃப்எல் டு பார் பற்றி பேசுனா அவ்வளோ பேசலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதை தான் சிஸ்டம்னு சொல்கிறோம். இந்த சிஸ்டத்தை மாற்றணும்னு முடிவெடுத்தா அதை ஒரு நாள்லலாம் முடிக்க முடியாது. சும்மா நுனிப்புல் மேய்ஞ்சிக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கலாம் வந்துலாம் பேச முடியாது. ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் கார்பரேஷனை கரெக்ட் பண்ணணும்னு நினச்சி டெண்டர்லாம் கேன்சல் பண்ணுறாங்க. ஆனாலும் ஒரு 2 அதிகாரிகள் ½ அன் ஹவர் டெண்டர் போடுறாங்க. டெண்டர் போட்டு ½ அன் ஹவர் தான் அப்படின்னு. ½ அன் ஹவரில் ஒருத்தர் எப்படி கொடுக்க முடியும், டெண்டர் இது பண்ணி போட்டி எப்படி வரும். அப்படின்னா அதை செட் பண்ணிக்கிட்டு ½ அன் ஹவருக்குள்ளே அவர் ரெடி பண்ணிலாம் வச்சுருப்பான். டெண்டர் போடுவேன், ½ அன் ஹவர் தான் டைம், நீ டக்குன்னு போட்டு உனக்கு ஓகே பண்ணிடுறேன் அதானே. அப்போ ஒரு அரசே எதிராக இருந்தாலும் நான் இந்த வேலையை பார்ப்பேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் அதுக்கு அறப்போர் இயக்கம் கொண்டு வந்தோடனே அதை ரத்து பண்ணி அந்த 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ இவ்வளோ நடந்தாலும் நான் பண்ணுவேன். இது காவல்துறையில் நடக்கும், ஆர்டிஓவில் நடக்கும், வருவாய்த்துறையில் நடக்கும். இந்த புளியரை இப்போ கூட அதில் 35 லட்ச ரூபா பிடிக்கிறாங்க. 2 நாள் பார்த்து பார்த்தா மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. உடனே இது தடுக்கணும் என்ன பண்ணணும், அந்த ஆர்டிஓ அவங்களையும் இவங்களையும் ஒன்றா சேர்த்து அந்த இதை மெர்ஜ் பண்ணுறாங்க. அப்போ கொஞ்சம் லஞ்சம் தடுக்கப்படும். அப்படி இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குதுங்க. சும்மாலாம் வந்துட்டுனா ஒரு நாள்லாம் மாற்றிட முடியாது. போதைக்கு அடிமையானவனை ஒரே நாளில் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நாள்லேருந்து போதை அடிக்காமல் இருப்பானா? அவனை கல்யாணமே பண்ணி வச்சாலும் அந்த பெண்ணு அவன்கிட்ட ரொம்ப இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.